வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுன்னாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். ஏன்னா எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை. இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஆடி மாதம் தனுசு ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா ராசிநாதன் சுகாதிபதி அஷ்டம ராசியில் மறைவு. ராசிநாதனும் மறையிறார், சுகாதிபதியும் மறையிறார். அஷ்டமாதிபதி மறைஞ்சால் கூட கவலை இல்லை, ஓரளவுக்கு நன்மை. ஆனால் 8ஆம் இடத்துல இவங்க 2 பேரும், அதை 2 ஸ்தானாதிபதியும் மறையிறார். அப்போ குரு மறையிறாருங்கும்போதே பிரச்சனை. அதுலேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. குரு அஷ்டம ராசியில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் தான். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வேறு. ஆனால் குருவோட பார்வை விழுந்ததுனால சமாளிக்கிறாங்க. 2வது இந்த சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கை வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஜென்மராசியை பார்ப்பார், சனியும் பார்த்துட்டு இருக்கார், பிரச்சனைகள். இப்போ அவர் மாறி அஷ்டமராசிக்கு வர்றது பரவாயில்லைங்கிற ஒரு சான்ஸை சொல்லலாமே தவிர, ஆனாலும் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம்ங்கிறதுனால கவனமாக தான் நல்லது. ஓகே. இப்போ வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த கும்பராசி இல்லை இப்போ மீனராசிக்கு இந்த சனி பகவான் போன பிறகு அந்த டைமுக்கு கடக்கும் போதே நிறைய பேருக்கு வேலை பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஒரு சில பேருக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கல. சுகஸ்தானாதிபதி குரு மறைவு. இப்போ சூரியனு போய் மறைகிறாரு. வேலை ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருமா? ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க, அது வேலை கிடைக்குமா? இல்லை ஏற்கனவே பிரச்சனைகளில் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு வேலை பிரச்சனை எதனா வருமா? மேற்கொண்டு வேலை போகிற மாதிரி ஏதாவது பாதிப்பு வருமா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அனுசரித்து தாங்க போகணும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா பாக்யாதிபதியும் 8ஆம் இடத்துல மறையிறார். சூரியனுக்கு மறைவுலாம் கிடையாது, இருந்தாலும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல குருவும் உட்காந்து மறைஞ்சின்னு இருக்கார்,
சூரியனும் செயல்பட முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அஷ்டம ராசி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும் துர்ஸ்தானம்னு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு உண்மையும் இருக்குது. என்னென்னா, எதிர்பாராத திருப்பங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய இடமும் அதுதான். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வேலை ரீதியாக ஏதோ வேலை ரீதியாக இவங்க எதிர்பார்க்காத போது நல்லது நடக்கும். எதிர்பார்த்தாங்கன்னா கஷ்டம். ஸோ எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம அவங்க கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த கிருஷ்ணனோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஃபாலோ பண்ணாங்களே ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி தான் 4ல் உட்காந்துட்டுருக்கார். ஸோ முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் சுகம் கிடைக்கும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். 2ஆம் இடம் வேலை செய்யும், தனம். அப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக உத்தியோகம் தேடின்னு இருக்கா, அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை கிடைச்சிடும் டக்குன்னு. அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன், சக நண்பர்களே பிரச்சனை பண்ணுவான், அவங்க கூட வேலை பார்க்குறவனே, அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிட்டா தான் நல்லது. ஏன்னா குருவே அவங்களுக்கு அன்ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கார், ராசிநாதனே. அப்போ கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது தான் நல்லது. ஆனால் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறத ராகு கொடுத்துட்டுருக்கார். தைரியத்தை 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ராகு கொடுத்துட்டுருக்கார். ஏன்னா பிரம்மாண்டம், கற்பனை, யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஓரளவுக்கு இவங்களுக்கு ஃபேவராக இருக்கார். அதேமாதிரி பாக்கியம், சிம்ம ராசியில் நம்ம கேதுவும் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து குரு 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதனோட சூரியனும் சேர்றாரு. என்னென்னா இப்போ தனுசு ராசிக்கே இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வியாபார ரீதியாக அவங்க வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையாக இருக்கலாம், சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். கரெக்ட். முதலீடு எக்ஸ்ட்ரா போடலாமா இப்போ இந்த டைமில் போடுறது உச்சிதம் இல்லை, அதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எதுவானாலும் நடக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராமல் எதுவானாலும் நடக்கலாம். இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கூட அமையலாம், சொல்ல முடியாது. அவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும், நம்ம அவங்களோட தசாபுக்தி அதெல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஓரளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது 4 நட்சத்திரம் பார்த்து நம்ம பண்ண முடியாது. ஆனாலும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம சர்வே பண்ணுற அளவுக்கு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. பெரிய அளவில் பண்ணாமல் இருக்கிறது என்னோட அட்வைஸ். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம்ங்கும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கணும். கொடுக்கல் வாங்கலாம் எப்படி இருக்கணும்? கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா ராசிநாதன் சுகாதிபதியை மறைகிறார், என்ன பண்ணுறது. ஆனால் இவங்க வந்து இந்த கொடுக்கல் வாங்கல்லையே பிஸ்னஸாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு இப்போ கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே உண்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் வந்து எனக்கு கொடுப்பீங்க, இதெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் தான். ஆனால் இது வந்து கடன் விஷயத்தில் வராது, பிஸ்னஸில் வராது. என்ன கை மாற்றும்பாங்க, என்ன அது ஓகே. ஆனால் பிஸ்னஸாக பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த தனக்காரகன், அதாவது குரு பகவான் தான் தனக்காரகன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுகாதிபதி, அவரும் அங்கே 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போதே கொஞ்சம் அப்படியே டென்ஷன் வரும். என்ன அதனால பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த வட்டிக்கு விடுறவங்க இந்த ஆமாம் கரெக்ட், அவங்கெல்லாம் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபைனான்ஸ் துறை, ஃபைனான்ஸ் இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிப்பாங்க. கரெக்டு. கஷ்டப்படாமல் வரக்கூடிய பணம் இப்போதைக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் வரும். அதை கஷ்டப்படாமல் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அது ஒரு வியாபாரம், அவங்க வியாபாரம். கரெக்ட். இப்போ தேவையானவங்க வாங்கிக்கிறாங்க. ஆமாம், பணம் இப்போ யார் இப்போ நம்ம கொடுப்போமா? இல்லை கண்டிப்பாக வேற யாரும் கொடுக்குறாங்க. மார்வாடியே கொடுக்குறாரு அப்படின்னா மார்வாடி எதனால கொடுக்குறாரு? நம்மளோட நகையை வாங்கிக்கிறார், கோல்டை வாங்கிட்டு தான் அவர் கொடுக்குறாரு. ஆமாம், உதவிதான் ஒரு இதுதான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவரோட பணத்தை கொடுக்குறாரு. ஆமாம், நகை என்னதான் நம்மளோடதுனாலும் பணம் கொடுக்கறது அவரோடது. ஸோ அந்த பணத்துக்கு வட்டி வாங்குறாரு, அவ்வளோதான். ஏன்னா அது லேவாதேவி பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ங்கிற கேட்டகரியில் போயிடும். ஆமாம், அதை தான் பார்த்து பண்ணணும். ஓகே. உடல்நலம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது சார் இந்த காலகட்டங்களில்? நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருக்குது, தேவையில்லாத ஒரு அம்மாவுக்கு செலவு பண்ணுவாங்க, இல்லை அப்பாவுக்கு செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. இந்த மாதத்தில் கண்ட்ரோலுக்கு வருமா? இவங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க, தனுசு ராசி நேயர்களுக்கு. அதேமாரி இவங்களோட தாய் தகப்பனார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 2வது இப்போ சுகஸ்தானத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார், ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல மறையிறார் குரு ராசிநாதன்.
சுகாதிபதி, அதனால தான். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த குடும்ப உறவுகள் ரீதியாக சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் மெயின். 7ஆம் இடத்துல இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட எதிர்ப்புகள், அது மாதிரி எதிரிகளே வந்து அதான் நண்பர்களே எதிரிகளாக மாறுறது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த எதிர்ப்பு வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள். நம்பனா சார் அவங்க கெடுத்துட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சமீப காலமாக. அதாவது ஒரு 2-3 வருஷமாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, அது சுய ஜாதகம். இப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? ஏன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் மறையுது. வேலை செய்கிற இடத்துல அவங்க எப்படி இருந்துக்கணும், குடும்ப வாழ்க்கையில இவங்க எப்படி இருக்கணும்? அதாவது ஏற்கனவே நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கை, இது பொருளாதாரம்லாம் சொன்னீங்க. எப்படி நடந்துக்கணும், எதை எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக மேலதிகாரிகள், சக நண்பர்கள் எல்லாரும் அனுசரித்து போகிறது நல்லது. சாதாரணமாக அவங்க பண்ணிடுவாங்க. அது பண்ணாலே விசேஷம். மறைஞ்சாலும் இவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே சமயம் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்போவுமே வாழ்க்கை துணையாகட்டும் நண்பர்களாகட்டும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையாக இருந்தால் கூட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த குழந்தையெல்லாம் பிறந்துடும். ஆனாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தனுசு ராசிங்கும்போது உபயராசி. இவங்களுக்கு நேர கலத்திரம் பாருங்க, மிதுனம், அதுவும் உபயராசி. இது குரு, அது புதன். குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. எப்படின்னாக்க குரு வந்து மகான், புதன் அறிவு ஜீவி, நான் தாங்கிற மாதிரி இருக்கும். இந்த குரு அதுக்கும் மேலே நமக்கு தெரியும், புதனுக்கும் மேலே தான் குரு. ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை, புதன் எடுத்துக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்சினால தான் அவங்க 2 பேரும் அமைதியாக போயிடுவாங்க. இதில் மூலம், போராடம், உத்திராடம். உத்திராடம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா ஒரு பாதம் தான் அங்கே. ஆனால் அனுசரித்து போயிடும். குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிடும், விட்டு கொடுத்து போயிடும். இவ்வளோக்கும் சூரியன், ஆனால் அனுசரித்து போயிடும். அதே சமயம் போராடம் பிரச்சனையே இல்லை, விட்டுடும். ஏன்னா சுக்கிரன், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். ஐயா என் சந்தோஷம் அப்புறம், என் குடும்பம், என் குழந்தைகள், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி போயிடுவாங்க. மூலம் அதுதான் கொஞ்சம் அப்படியே பட்டும் படாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கும். ஏன்னா கேதுனாலே உங்களுக்கு தெரியும் ஞானம், அப்படியே பொறுமையாக எல்லாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. ஆக இவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கைங்கிறது அனுசரித்து போனா தான் விசேஷம். அதை அனுசரித்து போவாங்க. இப்போ குரு மறைஞ்சா கூட இவங்களுக்கு வந்து குடும்பம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் இவங்க அனுசரித்து போனால் தான் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ தனுசு ராசி பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ பரிகாரம் சொல்லுங்கள். தனுசு ராசினர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வழிபாடு, சூரியனுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தாலே போதும், ரொம்ப விசேஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலே போதும். ஒரு நாள் என்ன, ஒரு 4-5 நாள் 4 வாரம் தான் வரும். ஸோ இவங்க நெய் தீபம் போட்டு வந்தாலே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அஷ்டம ராசியில் குருவுடன் இணைந்து மறைந்தாலும் மறைந்த இன்பத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.